விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மறு ஆய்வுக்கு தணிக்கை குழு ஜனநாயகன் திரைப்படத்தை அனுப்பியது செல்லாது என்கின்ற ஒரு அதிரடியான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது வழங்கியிருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை நடிகர் விஜய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்திருக்கின்றார். இன்னும் 2 மாதங்களில் முதல் முறையாக தேர்தல் அரசியலை சந்திக்க இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய திரை வாழ்வினுடைய கடைசி திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியான உடனேயே அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் வசனங்கள் பல்வேறு அதிர்வலையை தமிழக அரசியல் களத்திலே எழுப்பி இருந்தது. இந்த நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படம் இன்று திரைக்கு வந்துவிடும். உலகத்தினுடைய 22 நாடுகளிலே 4 மொழிகளிலே அந்த திரைப்படம் திரைக்கு வரப்போகின்றது என்ற உற்சாகத்தோடு விஜயினுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறை ரீதியாகவும் ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடுவதற்கு தயாராக இருந்த நிலையில்தான் தணிக்கை குழுவில் இருக்கக்கூடியவர் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரிலே ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன, அதன் காரணமாக எங்களால் தணிக்கை சான்றிதழை வழங்க முடியாது என்று சொன்னார்கள். அதன் பிறகு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடிய பொழுது இந்த திரைப்படத்தை மீண்டும் பார்த்து மறு தணிக்கை செய்வதற்காக வேறு ஒரு குழுவிடம் அனுப்பி இருக்கின்றோம். நீங்கள் எத்தனை கோடி முதலீடு போட்டு படம் எடுத்திருந்தாலும் எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை. நாளை மறுநாள் திரையிட வேண்டும், இன்றே எங்களுக்கு தணிக்கை சான்றிதழை தாருங்கள் என்று எங்களை யாரும் அழுத்தம் கொடுத்து தணிக்கை சான்றிதழை பெற முடியாது. மறு ஆய்வு குழு பார்த்த பிறகுதான் உங்களுடைய திரைப்படத்தை திரையிடலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் என்று தணிக்கை குழு நீதிமன்றத்திலே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திடம் கூறிவிட்டது. இந்த நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய படக்குழு நடத்தியிருந்த சட்ட போராட்டத்திற்கு ஒரு மிக முக்கியமான வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக தணிக்கை குழுவை சார்ந்தவர்கள் அனுப்பியிருந்த அந்த செயலை தவறு என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. மறு ஆய்வுக்கு அனுப்பியதாக ஏற்கனவே தணிக்கை குழு செய்திருந்த அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் சொல்லி இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக UA என்கின்ற தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. இதன் மூலமாக அனைத்து வயதினரும், அதாவது சிறியவர்கள் கூட பெற்றோரின் அனுமதியுடன் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை அனைத்து தரப்பினரும் பார்க்க முடியும் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக இந்த திரைப்படம் நாளையே கூட திரைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இன்று இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு நடைபெறும் என்று எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விஜயினுடைய ரசிகர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வர முடியாத வகையிலே தணிக்கை குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் வெளியீட்டிற்கு முன்பாக முடக்கி வைக்கப்படுகின்றதோ என்று விஜயினுடைய ஆதரவாளர்கள் நினைக்கக்கூடிய விதமாக ஒரு நடவடிக்கையை தணிக்கை குழு மேற்கொண்டிருந்ததாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளும், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம், முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்தை முன்வைத்து விஜயினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தடை போட பார்க்கின்றார்கள் என்பதாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று 10:30 மணிக்கு வரக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு விஜயினுடைய ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. இன்னும் 2 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள நிலையிலே விஜயினுடைய ரசிகர்கள் பெரும்பான்மையானவர்கள் அவருடைய அரசியல் ஆதரவாளர்களாகவும் மாற்றம் கண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றது. இயல்பாக இந்த திரைப்படம் 9ஆம் தேதி திரைக்கு வந்திருந்தால் அது விஜயினுடைய ரசிகர்கள் மட்டும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்திருக்கும். அரசியல் ரீதியாக இத்தனை பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு வார காலமாக திரைத்துறை என்பதையும் தாண்டி தமிழக அரசியல் களத்தில் எதிரொலித்த மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்தது ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருமா வராதா, பொங்கலுக்கு முன்பாக ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதை திட்டமிட்டு முடக்குகின்றார்களா என்ற கேள்விக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த கேள்வியை அனைவரும் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கான ஒரு பதிலையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் நீதிபதி கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கின்றார். யாரோ சென்சார் போர்டு இருந்து கொண்டு இந்த நடவடிக்கை செய்திருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியினையும் நீதிபதி அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். படத்திற்கு UA சான்று அளிக்க முடிவு செய்த பிறகு அதனை மீறி தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர் தாமாக மறு ஆய்வு தணிக்கை செய்ய பிறப்பித்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி சொல்லுகின்றார்.
படத்தை பார்த்துவிட்டு தணிக்கை குழு ஒரு 14 காட்சிகளை சுட்டிக்காட்டி இந்த காட்சிகளில் ஒரு சிலவற்றை நீக்க வேண்டும், ஒரு சிலவற்றை வசனங்கள் இடம்பெறாத வகையில மியூட் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அதை முன்னின்று செய்து முடித்த பிறகுதான் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்குவதாக தணிக்கை குழு சொல்லி இருந்தது. எனவே யுஏ சான்றிதழை பெற்று 22 நாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 5 மொழிகளில் 500 கோடி செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருந்தன. விஜயனுடைய ரசிகர்களை பொறுத்தவரை உலகின் பல்வேறு நாடுகளிலும் புலம்பெயர் தமிழர்கள் விஜயின் ரசிகர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இன்று அதிகாலையிலே படம் வெளியீட்டுக்கு தயாராகி கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் தணிக்கை வாரியம் திடீரென்று தன்னிச்சையாக ஒரு முடிவை அறிவித்ததாக பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு படத்தை தணிக்கை செய்து சில திருத்தங்களை சொல்லுவார்கள், அந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு தணிக்கை சான்றிதழை வழங்கி விடுவார்கள், படம் திரைக்கு வந்துவிடும். ஆனால் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒரு முறை தணிக்கை செய்தது போதாது என்று மீண்டும் மறுமுறை தணிக்கை செய்ய போவதாகவும் அந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை நாங்கள் தணிக்கை சான்றிதழை வழங்க மாட்டோம் என்றும் தணிக்கை குழுவினுடைய தலைவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, விஜயினுடைய இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏன் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பதற்கு தணிக்கை வாரியம் ஒரு காரணத்தை சொன்னது. அந்த காரணம், ஒரு புகார் வந்திருக்கின்றது. விஜயனுடைய திரைப்படத்திலே மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்தக்கூடியதாக எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கின்றது என்று நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் சொன்னது. அந்த புகாரை யார் கொடுத்தார்கள் என்றால் தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவரே அந்த புகாரை கொடுத்திருக்கின்றார். அவரே ஒரு புகார் கொடுத்து அவரே தணிக்கை வாரியத்தினுடைய ஒரு உறுப்பினராக இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்கக்கூடாது என்றும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல், நாங்கள் தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர் அல்லாத சிலரிடம் இந்த படத்தை பார்க்குமாறு சொல்லி ஒரு குழு அமைத்து படத்தை அனுப்பி வைத்திருக்கின்றோம். அவர்கள் பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், அதன் பிறகு நாங்கள் சான்றிதழ் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வோம் என்று சொல்லி முழுக்க முழுக்க தாவேகா என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய விஜய்க்கு நெருக்குதலை தரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அரசியல் ரீதியிலாக பார்க்கப்பட்டது. இதற்கு முன்பாகவும் கடந்த 2011, 2012 முதலே விஜயனுடைய திரைப்படங்கள் வரும்பொழுதெல்லாம் இது போன்று பல்வேறு அழுத்தங்கள் விஜய் மீது கொடுக்கப்படும். ஆனால் இந்த முறை வந்த அழுத்தம் அதிலிருந்து மாறுபட்டதாக இருந்தது. விஜயனுடைய திரைப்பட பெயரில் இடம்பெற்றிருந்த வாசகங்களுக்காக கூட அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் திரைக்கு வர முடியாத வகையிலே சில நேரங்களில் முடக்கி வைக்கப்பட்டதாக விஜயனுடைய ரசிகர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் கடந்த காலத்தில். இந்த முறை தணிக்கை சான்றிதழை மையமாக வைத்து தணிக்கை வாரியம் என்பது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக தணிக்கை சான்றிதழை விஜய்க்கு வழங்காமல் இழுத்தடிப்பு செய்கின்றார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தணிக்கை வாரியத்தின் தலைவர் மேல்முறையீட்டுக்கு செல்லுகின்றார். மனு தாக்கல் செய்வதற்கு தலைமை நீதிபதி அமர்வும் இப்பொழுது அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஒரு பக்கம் நீதிபதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும், அந்த திரைப்படம் திரைக்கு வருவதில் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். மற்றொரு பக்கம் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தாலும் கூட நாங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை அவ்வளவு எளிதாக திரைக்கு வந்துவிட ஒரு சூழலை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி தணிக்கை வாரியத்தின் தரப்பிலே மேல்முறையீட்டுக்கு செல்ல இருக்கின்றார்கள். மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கு தலைமை நீதிபதி அமர்வும் கூட அனுமதி வழங்கி இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வை பொறுத்தவரை நாளைய தினமும் ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருமா என்பது ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தீர்ப்பு வந்தவுடனேயே விஜய் ரசிகர்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டார்கள். ஆனாலும் தணிக்கை வாரியம் அவ்வளவு எளிதாக நீங்கள் கொண்டாடிவிட முடியாது என்று சொல்லும் விதமாக மேல்முறையீட்டு மனுவை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் முன்பாக சமர்ப்பித்து அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தணிக்கை வாரியத்தின் சார்பிலே கேட்கின்றார்கள். ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதற்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பிலே மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு, தனி நீதிபதியினுடைய உத்தரவு, அதற்கு எதிராக சென்சார் போர்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.